எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி, ஸ்ரீ காஞ்சி மகா பெரியார் திருவடிகளை போற்றி. செல்லெடுத்து காப்பான் சினம் காப்பான், அல்லெடுத்து காக்கினன் காவாக்கால் என். சினம் வரும் இடத்தில் சினத்தை காக்க வேண்டும். சினம் பலிக்காத இடத்தில் சினத்தை காத்தால் என்ன, காக்காவிட்டால் என்ன? வள்ளுவர் பெருமானின் அறநெறியில் பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். இந்த வாரம் துக்ளக் இதழில் முருகன் மாநாடு பற்றி ஒரு அற்புதமான கட்டுரை. ஆன்மீக தேசியம் பிள்ளையார் சுழி. கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 22 அன்று மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாடு 60 ஆண்டுகளாக தேசியம், நாகரிக அரசியல் இவற்றிலிருந்து, ஆன்மீகத்திலிருந்து பிறழ்ந்து திராவிட கலாச்சாரத்தில் சிக்கி ஊறிவிட்ட தமிழகத்திற்கு பல வகையிலும் திருப்பு முனையாக அமையும் என்று தோன்றுகிறது. முருக பக்தியை மையமாக வைத்து நடந்த அந்த மாநாடு அரசியல் சார்பில்லாத ஆன்மீக மாநாடு என்று மாநாட்டை கூட்டியவர்கள் கூறினாலும் அது ஆன்மீகம் சார்புள்ள தேசிய மாநாடு. அதனால் அரசியல் சாயம் கலந்த மாநாடு என்பது நமது கருத்து. தமிழக அரசியல் இன்று இருக்கும் நிலையில் அந்த மாநாட்டின் முக்கியத்துவத்தால் தமிழகம் புதிய திசை நோக்கி நகர அதன் அரசியல் உயர் நோக்கத்திற்கு பெரும் வாய்ப்பு இருக்கிறது. ஆன்மீக தேசியத்தை மையமாக கொண்ட முருக பக்தர்கள் மாநாடு எப்படி நாஸ்திகத்தையும் மறைமுக தேச விரோதத்தையும் அடிப்படையாக கொண்ட திராவிட அரசியலிலிருந்து மாறுபட்டு என்பதை முதலில் கூறினால், மதுரை மாநாடு எப்படி தமிழகத்திற்கு மாற்று சமுதாய அரசியல் கலாச்சாரத்திற்கு வழிவகுக்கும் என்பது விளங்கும். மாநாடு பற்றி இந்த வாரம் துக்ளக் நிருபர் எஸ்.வி. சண்முகம் எழுதியுள்ள கட்டுரையின் இறுதியில், பணம் கொடுக்காமல், பிரியாணி கொடுக்காமல், குவார்ட்டர் கொடுக்காமல் பெருமளவு பக்தர்கள் பங்கேற்ற மாநாடு இதுதான் என்றும், பக்தி உணர்வோடு லட்சக்கணக்கானோர் பங்கேற்றதால் திமுக உள்பட சில கட்சிகள் கலங்கி போயிருக்கின்றன என்றும் எழுதியிருக்கிறார். இதை மற்ற பத்திரிகைகளில் வந்த செய்திகளும் ஆமோதிக்கின்றன. தேச விரோத, ஆன்மீக விரோத திராவிட அரசியலுக்கு 1960, 1970 இருந்த கொள்கை ஈர்ப்பு தவறானதாக இருந்தாலும் கரைந்து நலிந்து இன்று திராவிட அரசியல் கட்சிகள் தன் குவார்ட்டர் பிரியாணிக்குத்தான் அந்த ஈர்ப்பு இருக்கிறது என்பதை அவர்களாலும் மறுக்க முடியாது. அட்டுழியமான ஆன்மீக விரோத அரசியல் கொள்கைகளால் ஆன்மீக தமிழகத்திற்கு, குறிப்பாக திமுக வகுத்த கீழ்த்தரமான அரசியல் பாணி எல்லா கட்சிகளையும் பாதித்தது. அரசியல் என்றாலே நாற்றம் என்ற அளவுக்கு அரசியலுக்கும் அரசியல் தலைமைக்கும் மதிப்பு மரியாதை இன்று குறைந்துவிட்டது. இதன் அடுத்த பகுதியை நாளை காண்போம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.